பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட ஐயோ இந்த டிசம்பர் மாதம் வந்துச்சே எப்படி இருக்க போதோ என்று கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் சர்வவல்லம் உள்ள தேவன். அவர் சொல்றாரு, நோ ஃபியர், பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். இந்த மாதம் நான் உன்னை நடத்துவேன். இந்த மாதம் இயேசப்பா சொன்னார்ல, நிறைய நீங்க துதிச்சு பாருங்களேன். இந்த மாதம் முழுவதுமாய் ஒவ்வொரு நாள் நீங்க எந்த அளவுக்கு நீங்க துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டோட நன்மை பார்க்க போறீங்க, அற்புதங்களை பார்க்க போறீங்க. நீங்க வெறிய துதிக்க அவரை ஸ்தோத்தரிக்க அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்களே. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். வேதத்துல பார்க்கும்போது அப்படிதான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல 2 பேரை குறித்து பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ 2 பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவிசுவாசமான வார்த்தை பேசாம இல்ல தூஷணமான வார்த்தைகளை பேசாம, ஏன் நம்மளுக்கு இந்த நிலைமை, நம்ம கர்த்தரை பத்தி தானே பேச போனோம், ஊழியம் செய்ய தானே போனோம், ஏன் நம்மளை கட்டி போட்டிருக்காங்களே, நம்மளுக்கு ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு அவங்க அவிசுவாசமான வார்த்தை பேசாம சோர்ந்து போகாம கர்த்தரை துதிச்சாங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில அநேக கட்டுகளோடு இருக்கிறீங்களா? இல்ல நம்ம வாழ்க்கை வர போராட்டங்களை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லைங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் உங்க கட்டை உடைக்க போகிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில மரண கட்டு இருக்கலாம், இல்ல வியாதி என்ற கட்டு இருக்கலாம், இல்ல சாபத்து கட்டு இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா தரித்திர கட்டு இருக்கலாம். அது எந்த விதமா கட்டு இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த கட்டை உடைக்க போகிறாரு. உங்களுக்காக மூடப்பட்ட வாசல் கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். எப்ப தெரியுமா? நீங்க அவரை துதிக்கும் போது, அவரை ஸ்தோத்தரிக்கும் போது பாருங்க, 2 பேரும் சேர்ந்து வரை துதிச்சாங்க. கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது 27ஆம் வசனத்துல, மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டுச்சா, கட்டுகள் ஒடிக்கப்பட்டுச்சா. இன்னைக்கு அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அநேக வருஷமாக ஒரு நன்மை பார்க்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, துதிச்சு பாரு, உங்க வாழ்க்கை நன்மை நடக்கும். நீங்க ஒரு துதிச்சு பாரு, உன் கட்டு ஒடிக்கப்படும். நீங்க துதிச்சு பாரு, உனக்காக வாசலை திறப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்க? செபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த காலை வேளையில எங்களோட நீ பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா, எப்படியா பவுலும் சீலாவும் இசப்பா கூடி செபிக்கும் போது கட்டுகள் ஒடிக்கப்பட்டதோ, வாசல்கள் திறக்கப்பட்டதோ, அதே போல் இந்த நாளில் நம்முடைய வார்த்தை கேட்டு யாரெல்லாம் அவங்க துதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கைக்கிற எல்லா கட்டுகள் ஒடிக்கப்பட்டபடியான செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால வாசல்கள் திறக்கப்பட்டபடியான நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, துதியானவர்கள் எல்லா விதமான நன்மைகள் அற்புதங்களை விடுதலை பெற்றுக்கொள்ள உங்க நாம மாற்ற மைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.